Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: சென்னையில் மொத்தம் 14.75 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகிறது. இதில் கிட்டத்தட்ட 50% பச்சை நிற கிரீன் மேஜிக் பாக்கெட் தான். திடீரென கிரீன் மேஜிக் பால் விற்பனை குறைக்கப்பட்டு குறைந்த அளவே விற்பனைக்கு வழங்கப்படுகிறது என தகவல் வந்தது. அது குறித்து விசாரித்ததில் படிப்படியாக கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை நிறுத்தப்பட உள்ளதாகவும் ஆவின் விற்பனை மையங்களிலேயே கூறுகின்றனர். ஆனால் தாவேக அரசு வெளியிட்டிருக்கும் செய்தியில் கிரீன் மேஜிக் பால் விற்பனை குறைக்கப்படவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் ஆவின் மையங்களில் முன்பு போல அது கிடைப்பதில்லை? கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளதை மக்களே அறிவார்கள். யாரை ஏமாற்ற இந்த பொய்யான விளக்கத்தை அளிக்கிறது தாவேக அரசு? 2023 திமுக ஆட்சியிலும் இதேபோல 4.5% கொழுப்பு சத்துள்ள பச்சை நிற பாக்கெட் பாலை நிறுத்திவிட்டு 3.5% கொழுப்பு சத்துள்ள ஊதா நிற பாக்கெட்டை விற்க முடிவெடுத்தது. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் அந்த முடிவை திமுக அரசு கைவிட்டது. ஆனால் தாவேக அரசும் அதே முடிவை மக்களிடம் திணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை குறைப்புக்கு நிதி இழப்பை காரணமாக கூறுகிறார்கள். நிதி இழப்பை சரிசெய்ய பால் உற்பத்தியையும் பால் பொருட்கள் விற்பனையையும் அதிகரித்து அதன் மூலம் நிதி இழப்பை கட்டுப்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பால் வகை விற்பனையை நிறுத்தி சரி செய்யக்கூடாது. உடனடியாக மீண்டும் போதுமான அளவு கிரீன் மேஜிக் பாக்கெட் பால் விற்பனையை கொண்டு வர வேண்டும் என தாவேக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார்.